எல்லோருக்கும் வணக்கம். அடடா தங்கமே மேலே வந்துட்டியா அப்படின்னு எல்லாரும் அவங்களுடைய பங்குகளை ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பல பங்குகள் 5% 10% வெடிச்சு செதறி இருக்கான். இந்த சமயத்தில் பிஎஸ்சி சென்செக்ஸ் 2500 பாயிண்ட் மிகப்பெரிய அளவில் ஏறி 81,991 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 785 பாயிண்ட் ஏறி 24,793 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் யார் டாப் கெய்னர்னு நீங்கள் ஒருத்தனை 2 பேர்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. இண்டெக்ஸ்களை பார்த்தீங்கன்னாவே ஏகப்பட்ட பேர் இருக்கான். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு எடுத்துட்டோம்னா சமீபத்தில் தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த சில ஸ்ரீராம் ஃபினான்ஸ் போன்ற பங்கெல்லாம் 7% ஏறி இருக்கான். அதானி என்டர்பிரைசஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னர் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்திருக்கான். இதே நீங்கள் நிஃப்டி மிட் கேப்னு எடுத்தீங்கன்னா இந்த சுஸ்லான்னு ஆர்விஎன்எல் எஸ்காட்ஸ்னு இந்த ஆர்விஎன்எல்லாம் பல நாட்களாக ஏறாமல் படுத்து கிடந்துட்டு இருந்தான். இதுதான் சந்தடி சாக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதுதான் என் சாக்குன்னு சொல்லி இவன் சந்தடியில் அப்படியே ஓடி வந்துட்டான். அதே மாதிரி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் எடுத்தோம்னா இன்னும் பெயர் தெரியாத அல்லது அறிமுகம் இல்லாத பல்வேறு பங்குகள் மேல் நோக்கி கிட்டத்தட்ட 10% வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் சில பங்குகள் 20% ஏறி இருக்கான். பிர்லா கார்பரேஷன், அதே மாதிரி டைம் டெக்னோ போன்ற சில பங்குகள்லாம் 10% ஏறி இருக்கானுங்க. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் ஏறி வந்துருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த தகவல் தெரியுமா? அதாவது இப்போ சமீபத்தில் 2 மாதத்தினுடைய ஹை, 3 மாதத்த ஹை அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகள் வந்துகிட்டு இருந்து. நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் டிசம்பர் மாதத்தினுடைய ஹையே வந்துட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி லாக் ஆனவங்க எல்லாத்தினுடைய கைகளில் இடப்பட்ட விலங்குகள் தகர்த்து எரியப்பட்டன. ஸோ சமீபத்தில் புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒருவேளை எஸ்ஐபி போட்டுட்டு இருந்தாங்க அல்லது ஏவரேஜ் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருப்பாங்கன்னு வச்சுங்க. அப்படியே இல்லைனாலும் யாரெல்லாம் கிட்டத்தட்ட போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ள போய் லாக் ஆனாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு விடுதலை போன்ற ஒரு உணர்வு கிடைச்சிருக்கும். இனி இதுக்கு மேலே இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. இப்படியே இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி போன வருஷத்தினுடைய ஆகஸ்ட் ஹை வந்துட்டான்னு வச்சுங்களேன், பல பேர்த்துக்கு மனசு மகிழ்ச்சி என்பது வந்து சேரும். எங்க கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன கனவு கண்டார்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவு கண்டாராம். பொதுவாக இந்த மாதிரி ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் என்பது கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும், அதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு ஏகப்பட்ட டேட்டாவை நான் போய் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒரே மகிழ்ச்சிகரமாக ஹாப்பியாக இருந்ததுனால நம்ம நண்பர்களுடைய கனவுக்கு போய் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்ன ஒரு தகவல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன்னாக்கா, இந்த பிஜி இன்விட் மாதிரியே இன்னும் நிறைய இன்விட்டுகள் இருக்குது. ஐஆர்பி இன்விட் இருக்குது, இந்த இண்டிகேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. இவன் இதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்நாளில் இவனுடைய கார்பரேட் ஆக்ஷனில் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்கான். இந்த ரைட்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 110 ரூபாய்க்கு இவன் ரைட்ஸ் கொடுத்துருக்கான். 110 ரூபாய்க்கு அவன் எப்போ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் மாதம். பல தகவல்களை தூர்வாரி எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ 2021 இவனுடைய விலை என்ன ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 ரூபா 140 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இவன் 148 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இவன் ஆல்மோஸ்ட் 110 ரூபாய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய வாங்கியிருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்றது மேபி இப்போ 148 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் எவ்வளவு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அது எவ்வளவு ரேட்டுக்கு போச்சுன்னா 10 ரூபாய்க்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் என்பது 18 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ 136 ரூபா ரேஞ்சில் இருக்கும் பொழுது கீழே அந்த 18 ரூபா அல்லது 10 ரூபாய்னே வச்சுக்குவோமே, எல்லாத்துக்கும் துரதிர்ஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ 10 ரூபாய்க்கு ஃப்ரீயாக கிடைச்சது ஒரு தடவை. மறுபடியும் இந்த 135 ரூபா என்பது இப்போ 148 அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கனவு என்னமோ பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு, ஆனால் அது நடக்குமா என்பது தெரியல. பட் இதே மாதிரி இன்விட்டுகளில், ஏன்னா ஷேர்ஸில் இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ நடக்குதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்விட்டுகளில் ரைட்ஸ் இஷ்யூ நடந்தது அப்படின்னு கேட்டாக்கா வேற ஒரு ஸ்டாக்ல நடந்திருக்கு. இதில் நடந்ததுன்னா உங்களுடைய கனவு ஒரு நல்ல சந்தோஷமான கனவுன்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான். எனக்கு கூட தான் இன்னைக்கு காலையில் திரிசா கனவுல வந்தாங்க. நிஜத்துக்கு உண்மைக்கு, ஏன்னா நேற்று ஒரு பேய் படம் ஒன்று பார்த்துக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு சிந்தனையில் திரிசா கனவு காலையில் வந்திருந்தாப்புல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு, அது பழிக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஷேர் சொல்லுங்க. Q4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமா இருந்தது அப்படின்னா நான் எதை சொல்லுவேன்னா இந்த பிர்லா கார்பரேஷன் அப்படின்ற பங்கு சொல்லுவேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எடுத்து பார்த்தா 20% அப்பர் ஃப்ரீஸ் அப்படின்றது ஆயிருக்கான்.
அப்படி என்ன ராஜா நீ சிமெண்ட் செக்டர்ல நீ இருக்க, என்ன ரிசல்ட் தம்பி நீ கொடுத்த அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்த்தா அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் முதல்ல 9%, 11%, 12% அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தான். இந்த மார்ச் 2025 போயிட்டு அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்து பார்க்கும்போது 19% உயர்ந்திருக்கு. இதனால என்ன அப்படின்னாக்கா சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் இல்லாத ஒரு அளவுல போட்டு தள்ளினா 257 கோடி லாபம். அந்த தகவல் வந்தோடனே இவனை 20% ஏற்றி விட்டாங்க. எங்கிருந்து ஏற்றி விட்டாங்கன்னா சமீபத்தில் இவன் 52 வீக்ஸ் லோ, ஒரு வருஷத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா இப்போ 1200 போனதுனால இவனும் டிசம்பர் மாதத்தில் என்ன ஹை இருந்தானோ அந்த ஹைக்கு திரும்பி வந்திருக்கான். அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த பீரியடில் போய் லாக் ஆனவங்களுக்கும் மகிழ்ச்சி தான், இதுக்கு கீழே வாங்கினவங்களுக்கும் மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான காரியத்தை பண்ணியிருக்கான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். ஆனா இதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி இப்போ இன்னொரு 4-5 நாள்ல மொத்த Q4 ரிசல்ட்ஸே முடியிற கண்டிஷன். இப்போ போய் இப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்களேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடியே பல பங்குகள் ரிசல்ட் நல்லா கொடுத்து நம்ம மார்க்கெட்டு ஏற்றி விட்டுருக்கான். அதனால என்னமோ இப்போ தான் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 20% ஏறின பங்கு மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மையிலே கடந்த 15-20 நாளில் நடந்திருக்கு. நம்மளுக்கு 2 நாள் கேப் லீவ் விட்டதுனால என்னமோ நம்மளுக்கு புதுசாக இப்போ தான் Q4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்ணுக்கு மகிழ்ச்சியாக ஒருத்தர் ஏறி இருக்கிற மாதிரி தோணும். நண்பர்களே, எப்படியோ வார் முடிஞ்சிருச்சுன்னு தான் எடுத்துக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த சமயத்தில் இந்த வாரில் எல்லா நாடுகளுக்குமே ஒரு படிப்பினை. ஏன்னா நம்மளை வச்சு டெஸ்ட்டும் பண்ணிக்கிறானு. நம்ம நாட்டுக்கும் அந்த எதிரி நாட்டுக்கும் நடக்கக்கூடிய சில சண்டைகளை வச்சுக்கிட்டு யாருடைய வெப்பன் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீல. இப்போ முக்கியமான ஒரு அவுட்கம் அப்படின்னு வந்திருக்கு. இனிமேல் எதிரி நாட்டுகளுக்கு நம்மளுடைய ஆட்களை அனுப்பி சண்டை போட வேண்டியதில்லை. ட்ரோன்களை, ஆளில்லா விமானங்களை வச்சே நம்ம தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதான் இப்போதைக்கு அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு அட்வான்ஸ்டாக சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி, இந்த ஜென் டெக்னாலஜிஸ் போன்றதெல்லாம் டைரெக்டாக இந்த ட்ரோன் தாக்குதலில் கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ இது போன்ற பங்குகள் ஏற்கனவே ஒரு முறை 2600 ரூபா இருந்தால் அப்புறம் வார் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி இவனையெல்லாம் 1000 ரூபாய்க்கு இறக்கி விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 2600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு இறக்கி விட்டாங்க. அப்புறம் சண்டைகள் சமீபத்தில் மார்க்கெட் ஏறும்போது கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகி வந்தான். அதே மாதிரி தான் இந்த ஐடியா ஃபோர்ஜ் போன்ற கம்பெனிகளையும் அவனுங்களும் என்ன பண்ணானு, இருக்கிறதுலே ஹை ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் 1300 ரூபா ரேஞ்சிலேருந்து வெறும் 300 ரூபாயெல்லாம் இறக்கி விட்டுருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறது. நிறைய பேர் கையெடுத்து கும்பிட்டாங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனிலாம் எங்களுடைய பாலிசி படி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே கிடையாதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவனுக்கு கையெடுத்து கும்பிட்ட பங்குகளாக தான் இருந்தான். அது மாதிரி இருந்து கொண்டிருந்த ட்ரோன் செக்டர் என்பது இப்போதைக்கு ஃபோக்கஸில் வந்திருக்கு. மறுபடியும் எதிர்காலத்தில் சண்டைகள் அப்படின்றது வந்ததுன்னா முக்கியமாக இந்த மாதிரி ட்ரோன் போன்ற கம்பெனிகளில் தான் நிறைய பேர் என்ன ஆகுது அங்கே அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இப்போ மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால, சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால ரிசல்ட் நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் தூக்கி மேலே வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னும் 2-3 நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகள்லாம் ரொம்ப முக்கியமான கம்பெனிகள் இருக்கான். டாடா ஸ்டீல் இருக்கா, சும்மா கண்ணா பின்னான்னு பயங்கர வாலட்டிலிட்டியாக ட்ரேட் ஆகக்கூடிய இந்த ஜோதி லேப்ஸு, விஜயா டயக்னாஸ்டிக்ஸு, ரேமண்டு, இது போன்ற அது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், இது மாதிரி ரொம்பவுமே வயலண்ட்டாக இருக்கக்கூடிய பங்குகள் இருக்குது. அப்போ வரக்கூடிய சூழ்நிலைகளை நல்லா சாதகமாக்கி கொள்ளுமா இது போன்ற பங்குகள் அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுலேயும் இந்த டாடா மோட்டர்னுடைய ரிசல்ட் எல்லாம் வர்ற சமயத்தில் இவன் கரெக்டாக கொக்கி போட்ட மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கான். எப்படி ஒரு காலேஜில் படிக்கிற பையன் எந்த ஒரு இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ வரும்பொழுது நல்லா ப்ரிப்பேர் ஆகி போய் அட்டன் பண்ணணுமோ அது மாதிரி ஒரு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவன் இது ஒரு சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு எந்த சைடு போவான், எந்த பக்கம் போனாலும் ஹெவியாக போனால் நல்லா இருக்குமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 2-3 நாள் இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பல டாபிக்களுக்கு எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை. பல தகவல்களை போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த சுஸ்லான், ஜொமேட்டோ போன்ற பங்குகள்லாம் கிட்டத்தட்ட 8 மடங்கு லாபங்கள், 4 மடங்கு லாபங்களுக்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருந்தான். அதுக்கு என்ன காரணம், அந்த மல்டி பேக்கராக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ரிசல்ட் என்பது லாஸ் மேக்கிங் ரிசல்ட்டிலிருந்து லாபகரமான ரிசல்ட்டாக மாறுச்சு. இதுதான் முதல் முக்கிய காரணம்.
ஸோ அப்போ நம்மளுக்கு எப்போ அவன் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக மாறினா அப்படின்னா ஜூன் 2023 குவார்ட்டர்லேருந்து தெரிஞ்சுது. அப்போ ஜூனுக்கு அப்புறம் ஜூலைலேருந்து தெரிய ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன். ஜூலை 2023 எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஜூலை 2023 அப்படின்றது பார்க்கும்பொழுது அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபாய் 70 ரூபாய்ன்னு இருந்திருக்கான்னு வச்சுங்க. அங்கிருந்து ஒரு 4 மடங்கு 300 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு கும்பா குட்டியாக இருந்து பாசிட்டிவ் வர்றதுக்கு மெயின் பர்ஃபார்மன்ஸ் தான் காரணம். இவனுடைய P&L ப்ராஃபிட் வந்தது அப்படின்றத ஒரு காரணம். அதே மாதிரி தான் இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்குமே அவனுமே ஒரு கட்டத்தில் லாஸ் மேக்கிங்கில் இருந்து மறுபடி ப்ராஃபிட் மேக்கிங்க்கு திரும்பினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 அப்புறம். ஸோ அந்த சமயத்தில் அது போய் எடுத்து பார்க்கும்பொழுது ஜூன் 2022 சமயத்துலேருந்து நீங்கள் போய் அதனுடைய தகவல்கள் வரதை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவன் 10 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட குத்த வச்சு கொந்திருப்பான். அந்த 10 ரூபாய்க்கு பிறகு அவன் கிட்டத்தட்ட 80 ரூபா வரைக்கும் போயிருக்கான்னா இவனு எதனால் போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னால போனான். இப்போ ட்ரேடர்கள்லாம் ஒரே குழப்பமாக இருப்பாங்க. ட்ரேடர்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த மாதிரி சிறிய விலை பங்குகளாக இந்த சுஸ்லான் ஆகட்டும் ஜொமேட்டோ ஆகட்டும் இதெல்லாம் 100 ரூபாய்க்கு கீழே இருந்த பங்கு. அதே மாதிரி இப்போ எஸ் பேங்க் அப்படின்ற பங்குல ஒரு தகவல் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் உள்ள என்டர் ஆகுது. அப்போ அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த எஸ் பேங்க் மறுபடியும் எங்காவது மேல் நோக்கி வருமோ அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு பேங்கிங் இந்தியாவுடைய பேங்கிங் சர்வீஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆகணும்னு சொல்லி அந்த பங்குகளை வாங்குறானோ எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். பட் இந்த எஸ் பேங்க் தற்போதைக்கு ஒரு தகவல்களின் அடிப்படையில் முன்னிலையில் வந்து நிற்கிது. அப்போ இது போன்ற பங்குகள்லாம் ஒரு மல்டி பேக்கரா இல்லை கும்பா குட்டியா ஏற்கனவே 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து வெறும் 10 ரூபாய்க்கு பக்கம் போய் விழுந்தவன் தான் இந்த எஸ் பேங்க். அப்போ இந்த எஸ் பேங்க் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்ரேடர்கள் குழம்பி போயிடுறாங்க. ஏன்னா இவனும் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சவன் தான், ஆனால் ஏறவே இல்லை. அவனுடைய P&L எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் அவனுடைய லாஸ் மேக்கிங்காக இருந்திருக்கு. மார்ச் 2020 2021 லாஸ் மேக்கிங்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவன் ப்ராஃபிட் மட்டும் பண்ணுறது இல்லை, ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றதும் பண்ணுறான். ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்துங்கன்றான். ஆனால் இவனுக்கு மரியாதை கிடைக்கல. எப்படி இந்த ஜொமேட்டோக்கும் சுஸ்லானுக்கும் ஒரு மரியாதை கிடைச்சதோ அது மாதிரி இவனுக்கு 2022 அப்புறம் ஏதாவது ஒரு மரியாதை கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். அவன் லாபகரமாக மாறினதுக்கு அப்புறம் பெருசா ஒண்ணுமே பெரிய லாபம் இல்லை. 15 ரூபா பக்கம் இருந்தவன் ஒரு 20 ரூபா வரைக்கும் போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 30 ரூபா சொல்ல போனோம்னா வெறும் 1x தான் மாறி இருக்கான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது பேங்க் செக்டருங்கிறதுனால ஏதாவது இவனு இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக இருக்குமோ, முதல்ல எப்படி கும்பா பாடினானோ அதே மாதிரி பாடிடுவானோ அப்படின்ற மாதிரி பயத்தில், அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் இவனை 30 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் பழைய 15 ரூபாயை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ மற்றவங்க காமிச்ச பர்ஃபார்மன்ஸ் என்பது இந்த எஸ் பேங்க்கு அந்த காலத்திலேயே எடுபடவில்லை. இப்போ இது ஏன் தகவல்கள் வருதுன்னா வேற ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அல்லது அக்வஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அப்போ அந்த மாதிரி அக்வஷனோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ லேட்டஸ்ட்டாக நடந்த பங்குகள் ஏதாவது மல்டி பேக்கர் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன். எப்பா இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட தகவல்களை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே. ஒரு 2 ஸ்லைடுக்கே நம்ம 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி. அதனால் லேசாக போரிங்காக இருந்தாலும் மன்னிச்சிங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான தகவல்கள்னால இப்படி பேச வேண்டியதாக இருக்குது. இந்த நசாராவில் ஒரு இடத்துல ஜீரோதா அப்படின்ற டீம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எப்படின்னா 2023 சமயத்தில் இந்த மாதிரி தகவல்கள் வந்தது. ஸோ அப்போ இவன் ஒன்று அந்த ஜீரோதாக்காரங்களாக இருந்தா என்ன யார் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் பெருசாக ஏறல. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தகவல் வந்ததுக்கப்புறம் பெருசாக ஏறல. மறுபடி கீழே விழுந்துட்டு டெக்னிக்கல் பவுன்ஸ் தான் டபுள் பாட்டமில் சப்போர்ட் எடுத்து அப்புறம் ஒரு பெரிய அளவில் ஏறி இருக்கான். 500 ரூபாய் ரேஞ்சில் போய் விழுந்தான். இப்போ 1157 வச்சுக்கிங்களேன். அதே மாதிரி இந்த இந்தியா சிமெண்ட் ஒரு காலத்தில் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்றவங்க ஏதோ ஒரு அக்வஷன் பண்ணுற மாதிரி போனாங்க. அப்பவும் இவன் மல்டி பேக்கர் ஆகல. 200 ரூபாய் 250 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 350 ரூபா அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தான். அதே மாதிரி இந்த SW சோலார் ரிலையன்ஸ் அப்படின்றவங்க வாங்கியிருந்தாங்க, அக்வஷன் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா பிப்ரவரி 2022 அப்படின்ற சமயத்தில் அந்த பிப்ரவரி 2022 சமயத்துக்கு அப்புறம் அவங்க அக்வஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டாக் எதுவும் பிக்கப் ஆகல. அவன் கீழ் நோக்கி தான் போனான். அதுக்கப்புறம் 2024 வெறும் 200 ரூபா இருந்தவன் 800 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 200 ரூபாய்க்கு வந்திருக்கான். ஸோ பெரிய ஆளுக அக்வஷன் பண்ணியும் இவன் ஏறாம திடீர்னு இவன் ஏறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனு ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் கரெக்டாக அந்த 2024 குவார்டர்லி ரிசல்ட்ல இருந்து ப்ராஃபிட்னு ரிப்போர்ட் பண்ணி காமிச்சான். அதனால தான் இந்த பங்கை ஒரு கட்டத்தில் பாராட்டி பர்ஃபார்மன்ஸ்னால தான் இவனை ஏற்றி விட்டாங்க. இப்போ இனி மறுபடியும் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் மார்ச் 2025 கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் அதனுடைய லாபம் 55 கோடின்னு காமிச்சிருக்கான். ஸோ அப்போ இப்போ வரைக்கும் இதில் எடை போட்டு ஒரு துலாபாரத்தில் எடை போட்டு பார்த்தோம்னாக்கா
பர்ஃபார்மன்ஸ் காமிச்சவனை தான் மல்டிபேக்கராக 2x 4x 8x ஏற்றி விட்டுருக்காங்க. மற்றபடி ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்காரன் வந்து வாங்குறான்னா மேக்ஸிமம் 1x, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100னா 100 to 150 அல்லது 200 அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸுமே காமிச்சிருக்கு. ஸோ எஸ் பேங்க் என்பது பர்ஃபார்மன்ஸில் அவன் காமிச்சிருக்கான் கடந்த சில குவார்ட்டர்களாக. அதுக்கே அவனை ஒன்றும் பண்ணி உள்ள 30 வரைக்கும் ஒரு 1x மட்டும் காமிச்சிட்டு மறுபடியும் அவனை எங்கே ஏற்றி விட்டாங்களோ அதே இடத்துக்கு இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அக்வஷன் நியூஸ் நீ எதிர்காலத்தில் இவனை என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம 4 நிமிஷத்துக்கு மேலே அந்த நியூஸ்களை பற்றி பேசினதில்லை, 2 நிமிஷத்துக்கு மேலே பேசினதே இல்லை. பட் இந்த திரிசா என்ற கனவு வந்து ரொம்ப நம்ம டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து நண்பர்களே MRF அப்படின்னு ஒரு பங்கு, அவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நீ எல்லாவோ ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி அழகுடா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி அவனுடைய பழைய ஹைக்கு கீழே விழுந்து மறுபடியும் ஒரு இடம் போய் மறுபடியும் கீழே விழுந்து அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்திருக்கான். எப்படி ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கேவும். ஸோ கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயிலிருந்து 1,40,000 அப்படின்றது கிட்டத்தட்ட 40% மேல் நோக்கி ஏறி மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கான். ஸ்டாக் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிட்டா போதும், உடனே நம்ம வாய் ரோலிங்கில் போக ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, இந்த PNB அப்படின்ற ஷேர் வந்து 6 மாதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 6 மாதமாக அவனுடைய மூவ்மெண்ட்டை ரொம்பவுமே சுருக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி பெருசாக ஏறினா பெருசாக இறங்கினா, ஆனால் கடந்த 6 மாதம் என்பது எதுக்கோ ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரில. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இதே மாதிரி 2021 கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக இப்படி ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவனுடைய அருள் ஒரு மாதிரி மேலே போயிட்டான். அதுக்கு முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா இது மாதிரி குறுகி ஆடிக்கிட்டு இருந்திருப்பான், அப்புறம் கீழே விழுந்திருப்பான். ஸோ இப்போ கடந்த 6 மாதமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய லெவலுக்குள்ளேயே மேலே போனால் 111, கீழே வந்ததுன்னா ஒரு 85 அப்படின்னு ஒரு குறுகிய லெவலுக்குள்ளேயே 6 மாதமாக இருக்கான். இனி இவன் என்ன செய்ய காத்திருக்கான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆஹா, காண்பது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரி இந்த LNT இன்னைக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணதுலாம் யார் 778 பாயிண்ட் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு, யாரையும் நகர்த்தி வச்சாருனாக்கா சோல்ஜர்ஸ் அசம்பிள் அப்படின்ற மாதிரி இந்த LNT ஷேரு, இன்ஃபோசிஸு, முக்கியமான ஆளுகள், ரிலையன்ஸு எல்லாமே டாப் வெயிட்டேஜ் கம்பெனிஸ் ஒன்று சேர்ந்து அடி வெளுத்து விட்டுருக்கானு கரடிகளை. இதனால் 778 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி இருக்கு. இப்போ தான் நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்த சில தகவல்களை இன்னைக்கு மேலே ஏறிட்டு இருந்தோம்னா அதில் பார்த்தோம்னா நிறைய பங்குகளுடைய ஹோல்டிங்ஸை FIs பெரிய ஆளுக கொஞ்சம் தங்களுடைய ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியல, எல்லாமே மிகவும் வலிமையான பங்குகள். அப்படி இருக்கக்கூடிய வலிமையான பங்குகளில் இப்போ லேட்டஸ்ட் தகவல் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய FIs தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பங்குகள் எடுத்து பார்க்குறோம். ஸோ LNTயில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ITCன்னு ஒரு பங்கு எடுத்து பார்க்குறோம், அதுலேயும் வந்து பார்த்தோம்னாக்கா FIs தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுகளிடமே FIs கைவரிசை காமிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. FIஸ்னுடைய வேலையே விற்கிறது வாங்குறதா. ஸோ மறுபடியும் அவங்கள வந்து வாங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் நண்பர்களே, புதுசாக நம்ம உலகத்தில் நம்பிக்கை என்பது பிறந்து வருது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய வார் மொத்தமாக நிறுத்தப்படுமா? அதே மாதிரி சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் கடைசியாக நல்ல விஷயங்களே வந்து சேருமா அப்படின்ற மாதிரி புது நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில் பிறந்திருக்கு. இது ஒரு புது புல் ரன்னாக மாறி ஏங்க புதுசாவெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, பழைய கை போன வருஷத்தினுடைய ஆகஸ்ட் கை வந்துச்சுனாவே போதுன்னு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ ஆனால் கீழே வாங்கினவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். பட் போன தடவை ஹையில் வாங்கி மாட்டிக்கிட்டவங்களுக்கு பழைய ரேட் வந்துனாவே சந்தோஷம்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் மறுபடியும் மெட்டல்ஸ்னுடைய ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கு. இந்த மாதிரி மெட்டல்ஸ் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே நிறைய பங்குகள், மெட்டல் ரிலேட்டடான பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படின்றத கொண்டு வருவான். நன்றி, வணக்கம்.